தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தினமலை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சேகர் ஐயர் இணைந்திருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் சார். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியாவிலிருந்து உலக நாடுகளுக்கெல்லாம் பாகிஸ்தானில் என்ன நடைபெறுகிறது, பயங்கரவாதத்துக்கு அவங்க எப்படி ஊக்குவிக்கிறாங்க, இப்படிங்கிற மெசேஜை கடத்துறதுக்காக சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுச்சு. அந்த குழுக்கள்லாம் பல நாடுகளுக்கு சென்று கொண்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, காங்கிரஸ்ல இருந்து அனுமதிக்கப்படாத நபர்கள் எல்லாம், சசி தரூர் போன்றவர்கள்லாம் அந்த குழுவில் போயிருக்காங்க. இவங்க மேலே ராகுல் காந்தி வருத்தமாக இருக்கிறாருங்கிற செய்தி வருது. உண்மையா? இல்ல, வருத்தத்தோட கோபமா இருக்காரு. வருத்தத்தோட கோபமா இருக்காரு. இதுல நம்மள கேட்காம இவங்க எப்படி மத்திய அரசோட தொடர்பு வச்சுட்டு இருக்காங்க? ஏன்னா கட்சி தரப்பிலிருந்து நியமிக்கப்பட்டவர்கள் ஆனந்த் சர்மா, அப்புறம் உங்களுக்கு கௌரவ் கோகோய், அப்புறம் சயீத் நசீர் ஹுசேன், கர்நாடகாவோட மேல் சபை உறுப்பினர், இவங்க பேரெல்லாம் கன்சிடரேஷன் இல்லை. அதுல ஒரே ஒரு பேர் தான் எடுத்துட்டாங்க அரசு தரப்பில இருந்து, அது ஆனந்த் சர்மா. ராகுல் காந்தியோட என்ன நினைச்சாரு, ஆபரேஷன் சிந்தூர் தொடக்கத்துல சும்மா நம்ம அரசோட இருக்கிற மாதிரி கொஞ்சம் காமிச்சிட்டு, மத்திய அரசோட காமிச்சிட்டு, அப்புறம் நம்ம நல்லா விமர்சனம் செய்யணும். இத பிரதமர் மோடிக்கு இந்த இது விடக்கூடாது. அதாவது 2019 பாலாகோட் நிகழ்ந்தது, அதை விமர்சத்தினால அரசியல்ல நமக்கு ஒரு செட்பேக் ஆச்சு. அதுல மோடி அட்வான்டேஜ் எடுத்துட்டாரு. இந்த தரம் அது நடக்கும் பொழுது பேசாம இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம். அதாவது பஹல்காம்ல சம்பவம் எப்படி நடந்தது, அதுக்கு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஏதாவது இருக்குதா, அப்படி ஃபெயிலியர் இருந்ததுன்னா அதுக்கு காரணம் யாரு, எப்படி மத்திய அரசு அண்ட் மத்திய அரசோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா மார்ச் 25 பாராளுமன்றத்துல சொல்றாரு, காஷ்மீர் நிலைமை நல்லா மாறிக்கிட்டு வருது. அது தவிர்த்து ஸ்ரீநகர் போய் ஏப்ரல் 6, 7, 8 அங்க யூனிஃபைடு கமாண்ட் இருக்கு ஸ்ரீநகர்ல, அதோட மீட்டிங்கு பிறகு சொல்றாரு காஷ்மீர்ல தீவிரவாதம் முழுமையா போயிட்டு வருது. இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு இது கிளைம் பண்ண பிறகு எப்படி இது சம்பவம் ஏற்பட்டது, அந்த அந்த நடந்த இடத்துல எப்படி பாதுகாப்பே இல்லாம இருந்தது பாருங்க. ஏப்ரல் 28 சம்பவம் நடந்தது. அதுக்கு பிறகு காங்கிரஸோட இது என்னன்னா, பாகிஸ்தான் மேல நடவடிக்கை எடுக்கணும். இதுவரையில் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு தீவிரமா விமர்சனம் காங்கிரஸ் தரப்புல நடந்தது. இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். அதுக்கு பிறகு ஆபரேஷன் சிந்தூர் ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு மே 7, 8, 9, 10 10க்கு பிறகு, அதாவது ஒரு தாக்குதல், நீர் தாக்குதல், இப்படி போயிட்டே இருக்கு. 10ல பெரிய தாக்குதல் இந்தியா தரப்புல இருந்து ஆறுது. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள், இந்திய ராணுவ அதிகாரிகள் தொடர்பு கொண்டு போரும், நாங்க நிறுத்திடுறோம், எங்களுக்கு இது வேணும், இது நிறுத்தணும், ஒரு சீஸ்ஃபயர் மாதிரி அவங்க கேட்கறாங்க. அதுக்கு பிறகு இந்தியா ஒத்துக்கிறது. இதுல ட்ரம்போட ட்வீட் ஒண்ணு வருது, நம்ம அமெரிக்காவோட குடியரசுத் தலைவரோட ட்வீட். இதெல்லாம் வெளிப்படையா வருவதற்கு முன்பு அவர் சொல்லிடுறாரு, 2 பேரும் ஒத்துட்டாங்க, நாங்க தான் அதை சாதிச்சோன்னு அவர் ஒரு இது பண்றாரு. அது மாதிரி ஒரு ட்வீட் போடுறாரு. இப்ப காங்கிரஸோட இதெல்லாம் அந்த ட்வீட்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ப. சிதம்பரம் கூட பாத்தீங்கன்னா, இப்போ அந்த திரங்கா யாத்திரான்னு தமிழ்நாட்டுல கூட ஒரு இடத்துல பேசுறது நான் இப்ப பார்த்தேன். என்ன சொல்றாரு, ட்ரம்ப் பல பொய் சொல்வாரு, ஆனா இது அவர் உண்மை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறோங்கிறாரு. அதாவது அவர் தான் எல்லாம் பண்ணாரு, ட்ரம்ப் சொல்வது எல்லாம் பொய், ஆனா மோதிக்கு எது சங்கடம் வர மாதிரி ஒரு சமாச்சாரம், அது நாங்க நம்புறோம். இப்ப அதே தான் ராகுல் காந்தி பிடிச்சிட்டு இருக்காரு. அதாவது இத ட்ரம்ப் சொல்லி நிப்பாட்டிட்டீங்க, நீங்க முழுமையா செய்யல, இன்னும் கொஞ்சம் செஞ்சிருக்கணும். அதாவது அது என்னன்னா பாருங்க, சோசியல் மீடியா மூலமாக ஒரு நாட்டோட டிஃபென்ஸ் பாலிசி இதாகாது. அதாவது நம்ம ராணுவ அதிகாரிகள் என்ன முடிவு பண்ணணும், நம்ம ஆப்ஜெக்டிவ் என்ன, காஷ்மீர்ல இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்ன செய்யணுங்கிறது எந்த நோக்கத்துல ஆரம்பிச்சாங்களோ, ராணுவ அதிகாரிகள் சொன்னது என்னன்னா, எங்களோட ஆப்ஜெக்டிவ் நாங்க முடிச்சிட்டோம், இதுல பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீரை பிடிச்சிருவோம், இல்ல பாகிஸ்தானிய துண்டமா ஆகுங்கிறது இது ஆர்மியோட ஆப்ஜெக்டிவோ இல்ல மிலிட்டரி ஆப்ஜெக்டிவோ இல்ல நம்ம அரசோட ஆப்ஜெக்டிவ்னு ஒரு பொழுதும் சொல்லல. பட் ஏன் ட்ரம்ப் சொல்லி நீங்க நிப்பாட்டிட்டீங்க, அப்ப ட்ரம்போட காலை நீங்க பிடிச்சீங்க. ஆனா நடந்தது வேற. ஏன்னா 10ஆம் தேதி
அவங்களுக்கு இருக்கிற 16 ஏர் பேசஸ்ல 11-12 ஏர் பேஸ் சேதமாயிடுது நம்மளோட மிசைல் தாக்குதல்ல. அதுக்கு பிறகு அவங்க வந்து இங்க பாருங்க, எங்க அது அவங்களோட எங்க அணு குண்டு எல்லாம் வச்சிருக்காங்க சொல்லப்படுற இடம் இருக்கு பாருங்க, ராவல்பிண்டி பக்கத்துல. அந்த இடத்துல பெரிய தாக்குதல் ஆகுது. அந்த டிப்போ எங்க இருக்குதோ அது பக்கத்துல ஆகுது. சோ அதனால அவங்க வந்து உடனே அமெரிக்காட்ட இங்க பாருங்க இப்படி தாக்கிட்டாங்க, நாங்க எது அனுப்பிச்சாலும் விழுந்துடுறது, உள்ள எது போய் சேரவே மாட்டேங்கிறது. அப்ப உடனடியாக அமெரிக்கா அதிகாரிகள், யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், யுஎஸ் வைஸ் பிரசிடென்ட் வான்ஸ், இவர்கள் இந்தியன் தலைவர்களும் தொடர்பு கொண்டு சரி இப்போ அவங்க இனிமே ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நிப்பாட்டிடுங்க, நீங்களும் நிறைய பண்ணிட்டீங்களே சொல்லி இதுக்கு பிறகு வருது. இதுல ட்ரம்ப் முந்திக்கிறாரு. அப்போ இந்தியா அந்த டயத்துல சொன்னது எல்லாருக்கும் தெரியும். என்ன சொன்னாங்க இந்தியா தரப்புல கூறப்பட்டது, ஜெய்சங்கர் நம்ம வெளியுறவு அமைச்சர் கூட சொன்னது என்னன்னா, இங்க பாருங்க இது நாங்க டைரக்டா முடிக்கணும், அவங்க எங்கள்கிட்ட கேட்கட்டும், எங்களுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குது. பாகிஸ்தான் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன், இந்தியன் லெப்டினன்ட் ஜெனரல் இருக்காரு மிலிட்டரி ஆபரேஷன்ஸ், டிஜிஎம்ஓ சொல்லுவாங்க. இவங்க எப்போதும் ஹாட்லைன் திறந்திருக்கும் எப்போதும். இதை தவிர்த்து கோபாலகிருஷ்ணன் எல்லா வருடமும் ஜனவரி 1 இரு நாடுகளும் ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க லிஸ்ட். இவ்வளவு எங்களுக்கு எங்களோட ஆட்டமிக் பேசஸ் இவ்வளவு, நியூக்ளியர் ஸ்டேஷன்ஸ் இவ்வளவு இருக்குது, எங்க நியூக்ளியர் பொசிஷன்ஸ் இங்க இருக்குது, எங்க பேசஸ்ல இது இருக்கு. இதை தவிர்த்து 1992 இருந்து ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. அது அக்ரிமெண்ட் பிரகாரம் என்னன்னா, எந்த பெரிய மிலிட்டரி எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஏதாவது தப்பா புரிஞ்சுட்டு போர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு ஒப்பந்தம் வந்துச்சு. இது 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 கண்டினியூஷனா இருக்குது. ஆனா இந்த தடவை ராகுல் காந்தி என்ன பண்ணாரு, ஜெய்சங்கர் சொல்லாததை சொன்ன மாதிரி இது பண்ணி, நீங்க அவங்கள சொல்லிட்டு அடிச்சீங்க, சொல்லிட்டு அடிச்சானா என்ன இருக்குது, அதுல ஒண்ணுமே இல்ல, நீங்க ஒண்ணுமே அடிக்கல. அதாவது ஒண்ணுமே அடிக்கலன்னு சொல்ல முடியல ராகுல் காந்தியால. ஏன்னா இந்த தடவை டெல்லியில, புது டெல்லியில ஆர்பி பிரீஃபிங் பாத்தீங்கன்னா, ஆர்பி நேவி ஏர்ஃபோர்ஸ் பிரீஃபிங், அவங்க சேட்டலைட் பிக்சர்ஸ் மூலமாக காமிச்சாங்க முன்ன எப்படி இருந்தது, நாங்க தாக்கினப்புறம் எப்படி இருக்குது, அது அடையாளம் போட்டு காமிச்சாங்க. இப்ப அதை பார்த்து அதை சொல்லும் பொழுது இப்ப ராகுல் காந்திக்கு இதை விடக்கூடாது இந்த சந்தர்ப்பத்தை. ஆனா கோபாலகிருஷ்ணன், இவர் ராகுல் காந்தி இந்த போக்கு பாத்தீங்களா, கட்சியிலே விரோதிக்கிறாங்க. ஆனா சொல்ல முடியல, என்ன இந்த நேரம் போய் நம்ம இப்படி செய்யறோம். நம்ம இது பாருங்க, ஆபரேஷன் சிந்தூர்ல ஆல் இந்தியா லெவல்ல ஒரு தனி மக்கள் ரொம்ப கோபம். சேகர் சார், இல்ல ஆபரேஷன் சிந்தூர் நடந்திருக்கணும், இன்னும் கூட வேகமா நடந்திருக்கணும்னு மக்கள் நிறைய முன் வச்சாங்க. இப்போ என்னன்னா, ராகுல் காந்திக்கு விருப்பம் இல்லை, நான் கொடுத்த இவங்களை தாண்டி பாஜக இல்லைன்னா மத்திய அரசு வேறு சில காங்கிரஸ் எம்பிக்களை எடுத்துக்கொண்டுச்சு. ஓகே, இந்த காங்கிரஸ் எம்பிக்கள் ஏன் தலைவருடைய பெர்மிஷன் இல்லாமல் போனாங்க? அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கணும்ல, பெர்மிஷன் அவங்களுடைய காங்கிரஸ் பிரசிடென்ட்டை வாங்கணும்ல. அது சசி தரூர் போல தலைவர் என்ன சொல்றாங்க, நாட்டுக்காக ஒரு எங்களோட we are serving the nation, இந்த நேரத்துல இந்த நாட்டுக்காக நம்ம இந்தியாவுக்காக வெளியில போய் எடுத்து சொல்லுங்க, எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா அவர் ஐநால சர்வ் பண்ணியிருக்காரு சசி தரூர், அண்டர் செக்ரட்டரியா இருந்திருக்காரு யூஎன்ல. ஸோ நான் போய் இது என்ன வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கவர்மெண்ட் இஸ் டெல்லிங் மீ, அவங்க கூப்பிடும் போது நான் அப்படி மறுப்பேன். அதே மாதிரி தான் சல்மான் குர்ஷித் என்ன சொல்றாரு, இதுல ஒரு விஷயம் உங்களுக்கு பெரிய ரகசியம் சொல்றேன். சல்மான் குர்ஷிதுக்கு கவர்மெண்ட் வந்தவொடனே அவர் கட்சிக்கு தெரிவிக்கிறாரு, இந்த மாதிரி என்ன கூப்பிட்டுருக்காங்க, எனக்கு இதுல வந்து ஏன்னா என்னோட ஹெல்ப் கேட்கும் பொழுது நாட்டுக்காக ஒரு சர்வீஸ், இது பொலிட்டிக்கல் சர்வீஸ் இல்லை, இது கவர்மெண்ட்டுக்கு சர்வ் பண்றோம், பீப்புள் ஆஃப் இந்தியா, அது எனக்கு நான் போனங்கிறாரு. அப்ப அவருக்கு ராகுல் காந்தி ஜெயராம் ரமேஷ் மூலமா சல்மான் குர்ஷித் சொல்ற, நீங்க போங்க அந்த டெலிகேஷன்ல, ஆனா அரச விமர்சனம் பண்ணுங்க. அப்ப சல்மான் குர்ஷித் சொல்றாரு, நான் உங்களுக்கு பெரிய விஷயம் சொல்றேன் நம்ம நேயர்களுக்கு, சல்மான் குர்ஷித் ஜெயராம் ரமேஷ் சொல்றாரு, நீங்க வந்து இங்க பாருங்க, நான் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு போறேன், இதுல பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்ல, இது காங்கிரஸோட கருத்து எடுத்து சொல்ல போறது இல்ல, காங்கிரஸ் உங்க கருத்து வந்து இதுல விமர்சிக்கணும். ஆனா நம்ம நாட்டோட இந்தியாவோட ஒற்றுமொத்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் என்ன நினைக்கிறது, மக்கள் என்ன நினைக்கிறார்கள், அரசும் மக்கள் கட்சிகள் என்ன நினைக்கிறார்கள் எடுத்து சொல்ல போறேன். இதுல எப்படி நம்ம தனிப்பட்டு எப்படி விமர்சனம் பண்ண முடியும், அது அவங்களுக்கு பிடிக்கல ராகுல் காந்திக்கு. இதுல என்ன தெரியுது கோபாலகிருஷ்ணன், அவர் லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன், எதிர்கட்சி தலைவர், அவர் சொல்றாரு என்ன கூப்பிடலையே அப்படின்னு உள்ள ஃபீல் பண்றாரு, சொல்ல மாட்டேங்கிறார். எப்ப கூப்பிட்டு இருப்பாங்க எதிர்கட்சிகள் தலைவரை,
பிரதமர் நரசிம்மராவ் பிரதமராக இருந்த பொழுது காஷ்மீர்ல தீவிரவாதம் அதிகமான உடனே, காஷ்மீர்ல தீவிரவாதம் அதிகமாகும் போது காஷ்மீர்ல நமது ராணுவம் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் செய்வதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது அமெரிக்க அரசு தரப்பிலிருந்து, யூரோப்பியன் தரப்பிலிருந்து. அப்ப நரசிம்மராவ் வந்து நம்ம அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆப்போசிஷன் லீடரா இருந்தாரு. அவரை சொன்னாரு, நீங்க போக ஒரு டெலிகேஷன் எடுத்துட்டு. அவர் போனாரு. அப்ப போகும்பொழுது இந்தியாவோட கருத்து வச்சாரு. இங்கே ராகுல் காந்தி எதிர்பார்க்கிறார் என்னன்னா, அரசு தரப்பில இருந்து ஒரு குழு போறது, அனைத்து கட்சி குழு, அதுல போய் விமர்சனம் பண்ணுங்க. என்ன இந்தியா அரசையும் இந்தியாவையும் விமர்சனம் பண்ணுங்க. இதுல என்ன காங்கிரஸ் தலைவர்கள்லாம் ஷாக் என்னன்னா, என்ன புரியலன்னா, இது எந்த மாதிரி லைன் எடுத்துக்கிறார் ராகுல் காந்தி? இந்த நேரத்துல நம்ம வந்து அரசியல், இந்த நேரம் அரசியல் இல்லை, இந்த நேரம் ஒற்றுமை காமிக்கணும். மக்கள் என்ன நினைப்பாங்க? இதுவரையில் பாருங்க, பாகிஸ்தானை பத்தி விமர்சனமே பண்ணல இவர். இதுவரையில் ராகுல் காந்தி ஆபரேஷன் சிந்தூரோ பேல்காம் முதல்ல சொன்னதை கூட பாகிஸ்தான் பேர் எடுக்கல. இப்போ பாகிஸ்தானை பத்தி பேச மாட்டேங்கிறாரு. இத பத்தியே இது பண்ணிட்டு இருக்காரு. இத சொல்லுங்க, எவ்வளவு விமானம் கீழ் விழுந்துச்சு, அவங்க எவ்வளவு விமானத்தை சுட்டு கீழ் தள்ளினாங்க. இந்த விமானம் சுட்டு கீழ் தள்ளுங்கிறது சைனா மூலமாகவும் பாகிஸ்தான் மூலமாகவும் வெளிநாட்டு பத்திரிகையில பிளான்டட் ஸ்டோரிஸ். ஏன்னா நம்ம தரப்புல சொல்றது என்னன்னா, எல்லா பைலட்ஸ் ரிட்டர்ன் சேஃப்லி. அதை தவிர்த்து கோபால் கிருஷ்ணன், ஒரு ரஃபால் விமானம் எவ்வளவு 2500 கோடி ரூபாய் விலை, இன்சூரன்ஸ் 5 விமானம் கீழ் விழுந்துச்சு இருக்கு வச்சுக்கோங்க, விழுந்திருக்கு வச்சுக்கோங்க, அதை நீங்க இன்சூரன்ஸ் கிளைமிங்க அபிஷியல் பண்ணி ஆனோம். அது இதெல்லாம் மறக்க முடியாது. விமானம் விழுந்திருக்கிற போட்டோ. பாகிஸ்தான் ராணுவம் என்ன செய்யறது பாருங்க. இந்த சோசியல் மீடியால வர்றதுலயோ, இந்தியா மீடியால சில ஒரு மீடியா, அதாவது யாருகளுக்கு பிரதமர் மோடி பிடிக்கலையோ, பிஜேபி பிடிக்கலையோ, இதுல பயம் உள்ள பயம் என்ன தெரியுது பாருங்க. ராகுல் காந்தி இதுல இதான் பிரதமர் மோடி பேர் வந்துருமோ, கிரெடிட் போயிடுமோ. ஆனா காங்கிரஸ்குள்ள ராகுல கேட்பது என்ன என்றால், இது நேரமா இதை கேட்கறதுக்கு. நம்ம இப்ப கடைசியில என்ன வரப்போறது, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பீகார்ல எலெக்ஷன் வந்தா பிரதமர் எடுத்து சொல்ல. இப்ப பிரதமர் அரசியல் பேசல, இதுவரையில் பிரதமர் இதுல அரசியல் பேசல. அவர் என்ன சொல்றாரு, ஆபரேஷன் சிந்தூர் முடியல, அவங்க திருப்பி ஏதாவது வம்பு பண்ணா, பாகிஸ்தான் வம்பு பண்ணா அவங்களுக்கு கைவேல் பலன், இது ஒன்லி ஒரு பாஸ் தான் இருக்குங்கிறாரு. ஆனா இவர் ராகுல் காந்தி துடிக்கிறார், அரசியல் சீக்கிரம் இதை விடக்கூடாது, கிரெடிட் போயிடும். இதுல என்ன வந்துருச்சுன்னா கோபாலகிருஷ்ணன், காங்கிரஸ் கட்சி போல ஒரு கட்சிக்கு இன்னைக்கு தலைமை ராகுல் காந்தி கிட்ட இருக்கு. அண்ட் அவரோட அப்ரோச் வந்து இம்மெச்சோர்டு ஃபீல் பண்றாங்க. இந்த சீனியர் இப்ப சல்மான் குர்ஷித்லாம் இதுல இருந்தவங்க, கவர்மெண்ட்ல இருந்தவங்க, அமைச்சரா இருந்தவங்க. அதே மாதிரிதான் மனிஷ் திவாரி ஒண்ணு. அப்புறம் இந்த தலைவர்கள்லாம் பாருங்க, மனிஷ் திவாரி போல தலைவர்கள்லாம் காங்கிரஸ் அமைப்புல சீர்திருத்தம் வேணும் 2-3 வருஷம் முன்னாடி லெட்டர்லாம் எழுதினாங்க. குரூப் ஆஃப் 20 ஒரு குரூப்னு சொல்லுவோம். ஆமா, குரூப் ஆஃப் 21, குரூப் ஆஃப் 23 இந்த மாதிரிலாம் இருந்தாங்க தலைவர். இதெல்லாம் இது மாத்தணும், காங்கிரஸ்ல இது மாத்தணும். அதை விட ராகுல் காந்தி சசி தரூர் மேல எப்போ கடுப்புனா, எப்ப இவர் காங்கிரஸ் தலைவர் தேர்தலுக்கு போட்டியிட்டார், அது ராகுல் காந்திக்கு பிடிக்கல. இப்ப எங்க பிரச்சனை பாருங்க, காங்கிரஸ் கட்சி ஒரு தலைமை வந்து, அதாவது ராகுல் காந்தியோட அப்ரோச் ஒரு மாதிரி இருக்கு, காங்கிரஸ் கட்சிக்குள்ள நேர்மை ஒரு மாதிரி இருக்கு. இப்ப கூட ப. சிதம்பரத்தோட ஸ்பீச் எடுத்து பாருங்க. இப்ப தமிழ்நாட்டுல இந்த யாத்திரையில கூட என்ன சொல்றாரு, எல்லா அரசும் நல்லா பண்ணிருக்கு, பிரதமர் மோடியும் பண்ணிருக்காரு, பாதுகாப்புக்காக நிறைய பண்ணிருக்காரு, அதுவும் சொல்றாரு கூடவே. இது இவருக்கு பிடிக்காது, நம்ம ராகுல் காந்திக்கு பிடிக்காது. நீங்க விமர்சனம் பண்ணாம என்ன பிரதமர் மோடி செஞ்சிருக்காரு. அப்ப ரஃபால் வாங்கினது நல்லது, ரஃபால நாங்க தான், மன்மோகன் சிங் தான் தேர்ந்தெடுத்தாருங்கிறாரு. ஆனா அது வேற விஷயம். 10 வருஷம் ஏன் ஆச்சு? யூபி அரசுனால நமக்கு வேணுங்கிற அட்வான்ஸ்டு ஜெட், மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டுக்கு நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கேட்டுட்டே இருந்தாங்க, கொடுக்கல. அப்ப என்ன பேசப்பட்டது? காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் பேரம் பேசியிருந்தாங்க, லஞ்சத்துக்கு எவ்வளவு % கிடைக்கும்னு. இந்த குற்றச்சாட்டு வந்தது. அதனாலதான் 10 ஆண்டு காலம் இழுக்கப்பட்டது. அதுல ஏர்ஃபோர்ஸோட பிளேன் எல்லாம் பழசாயிட்டே போகுது. இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. ஆனா ராகுல் காந்தி இப்போ போக்கு பாத்தீங்கன்னா, அவருக்கு பாகிஸ்தானை பத்தி கவலை இல்லை, எதை பத்தி கவலை இல்லை. அவருக்கு பிரதமர் மோடிக்கு இதுல கிரெடிட் போய் திருப்பி இவர் கை ஓங்குறது, எல்லா கட்சிகளும் எப்படி சேர்ந்துக்கிறாங்க, நம்ம தலைவர் கூட போய் சேர்ந்துக்கிறான்னு ஒரு
சரி, இப்போ இவங்கெல்லாம் வந்த பிறகு சசி தரூர், மனிஷ் திவாரி, சல்மான் குர்ஷித்லாம் வந்த பிறகு நாங்கள் சொன்னதை எதையுமே நீங்கள் கேட்கல அப்படின்னு அவங்க மேலே ஒரு பெரிய மன வருத்தம் வந்துருமே ராகுல் காந்திக்கு. அது எப்படி ரிப்ளிகேட்? மன வருத்தத்தோட கோபம் இருக்குது கோபாலகிருஷ்ணன், ரொம்ப கோபம் இருக்காது. அந்த கோபத்தோட விளைவு எப்படி இருக்கும்? எல்லாரும் எதிர்பார்க்கிறதுன்னா வந்த உடனே இவர் மேல ஏதாவது ஆக்ஷன் எடுக்க பாப்பாருன்னு, ஷோகாஸ் நோட்டீஸ் ஏதாவது கொடுப்பாரு, ஏதாவது பண்ணுவாரு. பண்ணி என்ன வெளிப்படையா கொடுக்க முடியாத சேகரேர் சார், வெளிப்படையா கொடுக்க முடியாத இவங்க ஒரு தேசத்துக்காக போயிருக்காங்க, அதுக்காக எப்படி நீங்க ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தா ராகுல் காந்தி அம்பலப்பட்டுருவாரு? டைரக்டா கொடுக்க முடியாது. இப்பவே இவர் செயலை எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. ராகுல் காந்தி செய்வது கட்சிக்குள்ளேயும் பேசுறாங்க, வெளியிலையும் பேசுறாங்க. இதை தவிர்த்து ராகுல் காந்தி சொல்வது, ராகுல் காந்தி போடுற ட்வீட்டு, இது பாகிஸ்தான்ல இருக்கிற மீடியால பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் அதை எடுத்து சொல்றாங்க. பாருங்க, ராகுல் காந்தியே சொல்றாரு பிளேனை சுட்டு தள்ளிட்டாங்கன்னு, நம்ம சுட்டு தள்ளிட்டோன்னு. சுட்டு தள்ளின பிளேனை ஷாட் டவுன் பண்ணவங்க ப்ரூஃப் காமிக்கல, ராகுல் காந்தி தான் காமிக்கிறாங்க. அண்ட் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளை ப்ரூஃப் கேட்டா இந்தியன் சோசியல் மீடியால ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, அதுதான் இங்க ப்ரூஃப்ங்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது சசி தரூர் மேல ஒரு பிரச்சனை என்னன்னா, கேரளால 2026 கேரளத்துல எலெக்ஷன் வருது, நம்ம மாநில தேர்தல் தமிழ்நாடு போது அங்கேயும் நடக்கும். அவர் திருவனந்தபுரத்திலிருந்து மக்களவை உறுப்பினர், ரொம்ப பாப்புலர் அவர். இப்ப அவரை நம்ம எப்படி அவர் மேல் நடவடிக்கை எடுக்கிறது? ஒண்ணு. இரண்டாவது, சந்திரசேகரை வீழ்த்திட்டு வந்திருக்காரு. ரெண்டாவது, பினராயி விஜயனோட நல்ல தொடர்பு அவருக்கு, கேரளா முதல்வர். இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சசி தரூரால ஃபர்தரா கண்டினியூ பண்ண முடியலன்னா உடனே பிஜேபி வந்துருவாரு நினைக்கிறாங்க. அவர் பிஜேபி வர மாட்டாரு. ஏதாவது காங்கிரஸ்குள்ள இருக்கிற இன்னும் மத்த குழப்பங்கள் இருக்குது கேரளால, இதெல்லாம் வச்சுதான் காங்கிரஸ்ல பிளவு கூட ஏற்படலாம் கேரளத்துல. அந்த மாதிரி ஒரு குரூப் வந்துச்சு வச்சுக்கோங்க, இது காங்கிரஸோட மாநில தேர்தல்ல பாதிக்கும். அதுக்கு இன்னொரு பின்னணி இருக்குது. காங்கிரஸ்குள்ள என்ன பேச்சு கேரளத்துல, காங்கிரஸ் அலையன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, யூடிஎஃப், யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட். அந்த ஃப்ரண்ட் இந்த வரை ஜெயிச்சுன்னா 10 ஆண்டு காலம் மார்க்சிஸ்ட் கட்சி ஓடுறதுங்க. 16 வந்துச்சு, திருப்பி 26 திருப்பி ஜெயிச்சாரு, பின்னர் திருப்பி வந்தாரு முதல்வரா. இப்ப அங்க நிலைமை மோசமா தான் இருக்கு. அங்க இருக்கிற இடதுசாரி கட்சிகள் கவர்மெண்ட் பாப்புலர் இல்ல. அப்போ அதனால ராகுல் என்ன நினைக்கிறாரு, தேர்தல் முடிந்து ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி பிடிக்கிற நிலைமை வந்ததுன்னா, அவர் தன்கிட்ட இப்ப இங்க வேலை செய்யறாரு பாருங்க, காங்கிரஸ் ஜெனரல் செக்ரட்டரியா இருக்காரு கே.சி. வேணுகோபால், அவர் அடுத்த முதல்வரா அவர் தான் போடுவாரு. இவரெல்லாம் கண்டுக்க மாட்டாரு, கேரளா இருக்கிற தலைவர்களே கண்டுக்க மாட்டாரு. ஸோ ஒரு பெரிய சிக்கலாக தான் இருந்துட்டு இருக்கு சார். இன்னொன்று, இப்போ நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு தமிழ்நாட்டிலேருந்து திரு கமலஹாசன் 4 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதிமுக பக்கம் தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு வேட்பாளர்கள் ஆகியிருக்காங்க, 4 பேர் வேட்பாளர்களாக உருவாக்கி இருக்கிறாங்க. எப்படி டெல்லியில் பேசுகிறாங்க கமலஹாசன் வர்றதெல்லாம்? இல்லைங்க, அதாவது டெல்லியில என்ன ஸ்பெகுலேஷன் இருந்துச்சுன்னா, கமலஹாசனுக்கா இல்ல இந்து ஆசிரியர் என் ராமுக்கான். ஓகே. ஏன்னா ஒருத்தர் வாக்கிங் பார்ட்னர், முன்னூத்தாறு நியூ பார்ட்னர். இப்ப மக்கள் நீதி மையம் ஆரம்பிச்சு அவர் அரசியல்ல திமுக எதிர்த்து, ஊழலுக்கு எதிர்த்து ஆரம்பிச்சுட்டு இப்ப கடைசியில கடந்த மக்களவை தேர்தல்ல, லோக்சபா தேர்தல்ல டிஎம்கேக்காக கேம்பெயின் பண்ணினாரு. பண்ணின போதே ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது, அன்ரிட்டன் அக்ரிமெண்ட். நீங்க லோக்சபால எங்களை சப்போர்ட் பண்ணுங்க, எங்களுக்காக கேம்பெயின் பண்ணுங்க, வர ராஜ்யசபால உங்களுக்கு இப்ப எலெக்ஷன்ல ஒரு சீட்டு கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அந்த ப்ராமிஸ் தான் இப்ப நிறைவேறப்பட்டிருக்கு. இவரு தொடர்ந்து 2-3 தரம் நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பார்த்துட்டு வந்தார். அப்போ சந்தேகம் இருந்தது, திமுக ஒரு சீட்டை விட்டு கொடுக்க முடியுமா, ஏன்னா 4 சீட்டு ஜெயிக்க முடியும். கடைசி அதுல நடுவில் என்ராம் பேரும் ரொம்ப அடிபட்டுச்சு. ஏன்னா என்ராம் நம்ம இவரோட முதல்வரோட ஊட்டிக்கு போனாரு, நீல்கிரிஸ் போனாரு, வாக்கிங் பார்ட்னர், ட்வீட் எல்லாம் கூட நம்ம பார்த்தோம், மார்னிங் வாக். அப்படி இருக்கும் பொழுது ஆனா ஒரு சிக்கல் இருந்தது கமல்ஹாசனுக்கு. என்னன்னா, டிஎம்கே ஓட நாமினேஷன்ல நம்ம உறுப்பினர் ஆகுதா இல்ல மக்கள் நீதி மையம் இதுல ஆகுதா? ஆனா இன்னைக்கு வெளியிட்ட ஸ்டாலினோட இது பாத்தீங்கன்னா, அனௌன்ஸ்மெண்ட்ல மக்கள் நீதி மையத்துக்காக அந்த சீட்டை கொடுத்துட்டாங்க சொல்லிட்டாங்க. இது ஒரு விதத்துல கமல்ஹாசன் எதிர்ப்பு, அதாவது அவர் நினைச்சாரு இந்த மாதிரி கிடைச்சா கொஞ்சம் கௌரவம் இருக்கும். ஆனா உண்மை என்னவோ,
எந்த கட்சி நீங்க எதிர்த்தேளோ, எந்த கட்சியின் கொள்கைகளை எதிர்த்தேளோ, எந்த கட்சியின் ஊழலை எதிர்த்தேளோ, தமிழகத்துக்கு ஒரு புது அரசியல் தரப்போற, நல்லாட்சி தரக்கூடிய அரசியல் சொல்லிட்டு கடைசியில நீங்க உங்க அச்சீவ் என்ன பண்ணிருக்கீங்கன்னா, உங்க கேண்டிடேட்ஸ் எல்லாம் பல தேர்தல டெபாசிட் போச்சு. நீங்க இப்ப ராஜ்யசபா மெம்பரா போறீங்க, உறுப்பினரா போறீங்க. இதுதான் உங்க அச்சீவ்மெண்ட். இதுதான் மக்கள் டெல்லியில பேசிக்கிறாங்க. சரி, இவர் பண்ண இவ்வளவு இது கடைசியில இங்க சரண்டர் ஆயிட்டாருன்னு. அதாவது பாரத் ஜோடோ யாத்திரை ராகுல் காந்தி கூட போனாங்க, காங்கிரஸோடு அதிக தொடர்பு உள்ள நபர், இன்னும் ஒரு நேஷனல் லெவலில் ஒரு முக்கியமான நடிகர். ராஜ்யசபா தான் அவருடைய இலக்கு அப்படின்னா நேஷனல் பார்ட்டி எது வேணாலும் கொடுத்துருக்கும். அவர் இந்த அளவுக்கு கட்சி ஆரம்பித்து திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோட துணையோட ராஜ்யசபாவுக்கு போகணுங்கிற தேவை இல்லையே. இல்லைங்க, அவர் பாக்குறாரு நடுவில் காங்கிரஸ் 2024 ஆட்சி பிடிச்சிருந்ததுன்னா இவர் அந்த பக்கம் போயிருப்பாரு, காங்கிரஸோடய போயிருப்பாரு. பட் ஆட்சி பிடிக்கல. அண்ட் அவரும் பாக்குறாரு இனிமே எங்க காங்கிரஸ் ஆட்சி பிடிக்க போறது, ராகுல் காந்தி இதெல்லாம் பாக்குறாருல்ல. இது இங்க இந்த தேர்தல் எல்லாம் ஒன்னும் காங்கிரஸ் உள்ளுக்குள்ள நடிப்பை தாண்டி எம்பி ஆகணுங்கிற ஆசை இருந்துட்டே இருந்துச்சா கமலஹாசனுக்கு? மாநில அளவுல அவரால் ஒன்றும் பெரிய சாதிக்க முடியல. நான் சொல்ல போனா சீமானுக்கு இருக்கிற ஒரு பேஷன்ஸ் இவர்கிட்ட இல்ல. பாருங்க, சீமான் இன்னி வரல என்ன சொல்றாரு, தனியா தான் போனோம், தனியா தான். அவரோட கேண்டிடேட்ஸ் எல்லா இடத்துலயும் நிப்பாட்டி இதுவரை 3-4 தேர்தல டெபாசிட் போயிருக்கு. பட் அவருக்கு தனிப்பட்ட ஒரு ஓட்டை சேகரிச்சுட்டாரு. மக்கள் நீதி மையம் முதல் தேர்தல் மாதிரி பண்ண மாதிரி அப்புறம் பண்ண முடியல. அப்புறங்க சினிமா தலைவர்னா முழுமையா அரசியல்ல வரல வச்சுக்கோங்க, கான்சென்ட்ரேட் பண்ணலன்னா அதை உங்களால பண்ண முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, கமல்ஹாசன் புவர் கம்யூனிகேட்டர். சாமானியர் மக்களுக்கு புரியற மாதிரி அவர் எதுவுமே வைக்கிறது கிடையாது. அவர் பேசுற விதம், அவர் ஸ்டைல். இப்ப வேற இன்னொரு பிரச்சனை வந்திருக்கே, தமிழ்ல இருந்து தான் கன்னடம் உருவாச்சு அப்படின்னு சொல்லி கர்நாடக மாநிலத்துல ஒரு பெரிய இஷ்யூவே உருவாயிருக்கே. அதாங்க, அது ரொம்ப பெருசா போகுது. இந்த மொழியில எந்த மொழியில இருந்து வந்தது அதெல்லாம் சொல்றது பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பழைய ஹிஸ்டரி. அப்புறம் ஒரு லாங்குவேஜோட, அதாவது ஒரு மொழியோட வளர்ச்சி, மொழியோட எப்படி வந்தது, எப்படி போச்சு, அப்புறம் எல்லா மொழிகளுக்கும் எல்லா மொழிகளோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஆனா நீங்க போய் அதுவும் யாரை பார்த்து, சிவாஜி ராஜ்குமார் அவர் தகப்பனார் பெரிய ஸ்டார், அவர் கன்னட ஸ்டார். நம்ம சிவாஜி எம்ஜிஆர் அந்த லெவல்ல அவர் காலம் ஆயிட்டாரு. இப்ப சமீபத்தில் இவர் அண்ணன் கூட காலமானாரு. இப்ப இவரை பார்த்து நீங்க என்ன சொல்ல விரும்பினீங்க, என்ன சொல்லிட்டீங்க கடைசியில? நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். காரணம், தமிழ்ல இருந்தா நீங்க கர்நாடகா சேர்ந்தவர்கள், கன்னடம் பேசுவார்கள், கன்னடமும் தமிழ்ல வந்ததுனால நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு இது பண்ணிட்டாரு அவரு. அப்புறம் இப்ப பாருங்க, கர்நாடகால ஆல்ரெடி கன்னடத்தை வச்சுட்டு கன்னடத்துக்கு முக்கியத்துவம் கிடைக்கிறது இல்ல. எப்படி இப்ப தமிழ்நாட்டுல தமிழ் மாதிரி இப்ப அங்கேயும் இந்த மாதிரி பண்றாங்க. ஒரு அரசியல் இது இருக்குது அதுல. அதுலயும் ஒரு போட்டி வருது. அது சித்தராமையா போன தேர்தல்ல பண்ணாரு, இப்ப இல்ல. நான் 23 இல்ல 18 என்ன பண்ணாரு, நம்ம மெட்ரோல, பெங்களூர்ல இருக்க மெட்ரோல எல்லாம் ஏன் ஹிந்தியில எழுதியிருக்குது, அதெல்லாம் அழிங்க, கட்டாயமா கன்னடத்துல போடுங்க. அதாவது மொழியை ஒரு அரசியல் டூலா தமிழ்நாட்டுல பண்ணிட்டே இருக்காங்க, அங்க புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல வரும்பொழுது அதனால நீ கமல்ஹாசனை எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க, காங்கிரஸ் தலைவர்களும் விமர்சனம் பண்ணாங்க. சித்தராமையா கொண்டு ரியாக்ஷன் கொடுத்திருக்காரு. இவருக்கு ஒண்ணும் தெரியல, இவர் தெரியாம பேசிட்டாரு, ஒரு இதுவா என்ன ஒரு கேள்வியா தான் சொல்றாரு. இவருக்கு என்ன, எஸ் வெரி புவர் நாலேஜ், அது மாதிரி சொல்லி விட்டாரு. பட் கமல்ஹாசன் இது ஒரு டேஞ்சர் ஏரியாவுக்கு போறாரு. இப்ப பாருங்க, மழை பெஞ்சிட்டே இருக்கு, காவேரியில தண்ணி வந்துட்டு இருக்கு. இன்னும் இந்த தரமும் நம்ம வெதர் ஆபீஸ் சொல்றாங்க நல்ல மழை பெய்ய போகுதுன்னு. மழை நல்லா பெஞ்சு நம்ம டேம் எல்லாம் நல்லா ரொம்பிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் மழை குறைஞ்சு போச்சு வச்சுக்கோங்க, தண்ணி பிரச்சனை வந்ததுன்னா இதெல்லாம் இடிக்கும், நல்லா பெருசா இடிக்கும் இதெல்லாம். அதுவும் இப்போ திமுகவுடைய ரெப்ரசன்டேட்டிவா மக்கள் நீதி மையத்துல இருந்து போயிருக்காரு. கிட்டத்தட்ட ஆளும் அரசுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கமலஹாசனுடைய பேச்சாவே பார்ப்பாங்க, கட்டாயம் பார்ப்பாங்க. இவர் எதுக்கு ஆரம்பமே இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியில் ஆரம்பிக்கிறாரு எல்லாரும் கேட்கறாங்க. பாருங்க, தக் லைஃப ப்ரொமோட் பண்ணுங்க. தக் லைஃப்ங்கிறது ஒன்லி அப்ளிகபிள் டு தக் லைஃப். நீங்க அதை அரசியல்ல கொண்டு வந்தீங்கன்னா வம்பாயிடும். அது வம்ப ஆரம்பிச்சிருச்சு.
சார் மீண்டும் வில்சன் மக்கள் மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. கவிஞர் சல்மா, எஸ்.ஆர். சிவலிங்கம் இவங்கெல்லாம் போயிருக்காங்க. அதிமுக என்ன இழுபறி இருக்கு சார் தேர்ந்தெடுக்கப்படுறதுல? இல்ல அவங்களுக்கு 2 சீட் இருக்குதுங்க. வைகோக்கு கொடுக்கல திமுகல, அது ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆமா, வைகோக்கு கொடுக்கல, வைகோ கட்சியிலயும் நல்ல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அது ஏன்னா அவர் மகனுக்கும் அவருக்குமே கருத்து வேறுபாடு வந்துட்டு இருக்கு. அதுல அது பார்த்தானா பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி தான் இருக்குது. அங்கேயும் பாருங்க, நம்ம மருத்துவர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு. இது அலையன்ஸ் ரிலேட்டட், குடும்ப கருத்து வேறுபாடு, அலையன்ஸ் வந்தோம். இவர் அன்புமணி என்டிஏட போனோம்னு பாக்குறாரு, அவர் திமுக போனோம்னு பாக்குறாரு. ஆனா திமுக போனா அப்போ திருமாவளவனோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன ஆகும், விசிகே எப்படி அட்ஜஸ்ட் பண்றது? ஏன்னா ஒருத்தர் இருந்தா ஒருத்தர் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க முன்ன. இது நடுவில் நம்ம மருத்துவர் ராமதாஸ் கூட ட்ரை பண்ணாரு, அவரை கூப்பிட்டாரு, இந்த சித்ரா திருவிழாக்கெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் பண்ணாரு. இதுல பாருங்க வேற அரசியல் வருது. ஆனா ஒண்ணு இதுங்க, இதுல பாருங்க இந்த ராஜ்யசபா சீட்டே ஒரு அலையன்ஸ் இஷ்யூ ஆயிட்டு வருது. இப்ப அதிமுக அப்புறம் இன்னும் என்ன சொன்னாங்கன்னா, திமுகக்கு இந்த தரம் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும் பொழுது அட்லீஸ்ட் ஒரு விமனுக்காவது கொடுக்கணும்னாங்க. அப்புறம் அதுக்கு பாருங்க நேத்தி கூட இந்த மீனவர் சங்க தரப்புல சொல்லப்பட்டிருக்காங்க, ஒரு மீனவர் தலைவருக்கு கொடுங்கன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஏன்னா சோஷியல் ரெப்ரசன்டேஷன் ரிஃப்ளெக்ட் ஆனான்னு இப்ப பல இதுல வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு வாக்குறுதி கொடுத்ததுனால, அது உதயநிதியும் ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதினால ஒரு சீட் போயிடுச்சு கமலஹாசனுக்கு. கட்சிக்குள்ள அதை ரொம்ப பெருசா திமுகக்குள்ள ரொம்ப இதுவா இருக்காது, இவருக்கு போய் கொடுத்து என்ன லாபம்னு அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக 2 சீட்டு இது பண்ண முடியும். இதுல இந்த நேரத்துல யாராவது அலையன்ஸ் பார்ட்னர் கொடுப்பாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆனா அன்புமணி ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு, நம்ம அதிமுக கூட்டணியில போவோம் சொன்னா நமக்கு அந்த ராஜ்யசபா கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ ஒரு பெரிய லைனப் இதில் இருக்க தான் செய்யுது. அதிமுகவுக்கு தான் இப்போ பெரிய இழுபறியாக இருக்க போகுது. யார் 2 பேரை அனுப்பலாம், இன்னும் யாருடைய எம்எல்ஏக்களுடைய ஆதரவெல்லாம் இருந்தால் தான் 2வது கேண்டிடேட்டை உருவாக்க முடியும். ஆனால் ஒரு விஷயம், திமுக 5வது கேண்டிடேட்டை விடாததுனால அதிமுகவுக்கு 2வது கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறது பெரிய பிரச்சனையாக இருக்காது. கட்டாயமா, ஏன்னா 5வது கேண்டிடேட் திமுக போட்டு இருந்து வச்சுக்கோங்க, இது திமுக தலைமைக்கும் ஒரு பெரிய சேலஞ்ச் ஆயிடும். ஏன்னா நீங்க இதுதான் மற்ற மாநிலங்கள்ல ஆயிருக்குது, ஒரு 5வது கேண்டிடேட் போட்டு தன் கட்சி எம்எல்ஏஸ் கிராஸ் ஓட் பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு டேஞ்சர் வருது. நீங்க 5வது போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்ல கன்ஃபியூஷன், ஒன்னு கன்ஃபியூஷன், 2வது கட்சிக்குள்ள பிரச்சனைகள் ஏதாவது வந்துச்சு வச்சுக்க, அதுவும் ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அதனால ஸ்டாலின் இதுல சேஃபா போயிருக்காரு. அதான் சொல்லுவாங்களே டு பிளே சேஃப், அவர் சேஃபா சரி 4 தான் நமக்கு 4 இருக்கட்டும். பட் அதிமுக பாருங்க ஒண்ணுங்க, இதுல இந்த நேரத்துல எந்த விதமான அலையன்ஸ் வச்சிருக்க மாட்டாரு எடப்பாடி. முன்னாடி என்ன இருக்கும், இதனாலதான் வேற யாருக்காவது கொடுப்பாங்களா அந்த மாதிரி ஒரு இது இல்ல. பிஜேபியும் தமிழ்நாடு பிஜேபி பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு தெரியல. என்ன எதிர்பார்ப்புகள், யார் அதிமுகலேருந்து போகிறாங்க, கூட்டணி கட்சிகளுக்கு ஏதாவது வாய்ப்புகளை அதிமுக பங்கிட போகுதா அப்படிங்கிற நிறைய விஷயம் தான் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுகளில் பேசலாம் சேகரையா சார். மிக்க மகிழ்ச்சி.